வணக்கம் சரவணன். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடிகை நயன்தாரா அவரது கணவர் இயக்குனர் விக்னேஸ்வரனுடன் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டாராக கருதக்கூடிய நடிகை நயன்தாரா இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். காரில் அவருடைய சொந்த காரின் மூலம் திருச்செந்தூர் கோவில் வளாகத்துக்கு வந்த அவர் அங்கிருந்த பேட்டரி வாகனம் மூலம் கோவில் கிரிப்பிரகாரத்துக்கு வந்தார். அவர் வருகையை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அவர் வருவதற்கு முன்பதாகவே காவல்துறையினர் அங்கு தயார் நிலையில் இருந்தனர். கயிறு ரோப் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அங்கு செய்திருந்தனர். ரசிகர்கள் கூட்டம் முண்டியடிக்க கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டனர். தொடர்ந்து பேட்டரி வாகனத்தில் ஏறிய அவரை பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் கோவில் வளாகத்துக்கு அழைத்து வந்தனர். அங்கிருந்து பேட்டரி வாகனம் மூலம் கோவில் வளாகத்துக்கு வந்த நயன்தாராவை கண்ட பக்தர்கள், அங்கிருந்த பக்தர்கள் நயன்தாரா என கூட்டு கை காமித்தனர். அவர்களுக்கும் நயன்தாரா சிரித்தபடி கைகளை காமித்துக் கொண்டும் வந்தார். தொடர்ந்து கோவில் சண்முக விலாஸ் மண்டபத்தில் வந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் கோவில் உள்துறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்தார். அவரை கண்டதும் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் நயன்தாரா விக்னேஸ்வரன் என கூப்பிட்டவாறு இருந்தனர். ஒரு ரசிகை அவர்களுக்கு பிளேன்கிஸ் அடித்து அதிர்ச்சியும் கொடுத்தார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் மூலவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டார். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சண்முகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளிலும் சுவாமி தரிசனம் செய்து அவர்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் உள்ளே சென்றிருப்பதை அறிந்து கொண்ட பக்தர்களும் அவர்களை காண்பதற்காக கோவில் முன்னாடி கூட்டத்துடன் அமர்ந்திருப்பதையும் காத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் உள்ளே சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக உள்ள சென்று தரிசனம் செய்து தரும் நிலையில் நயன்தாராவை காண்பதற்காக பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் அவரை காண்பதற்காக கோவில் முன்னாடி அமர்ந்திருக்கிறார். அவர்களை அழைத்து செல்வதற்காகவும் காவல்துறையினர் அங்கங்கே இன்றும் பாதுகாப்புடன் இருந்து வருகிறார்கள். ரசிகர்களை முன்னெடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய நெருக்கடி கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர் கண்காணிப்பிலும் பாதுகாப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவரை அழைத்து செல்வதற்காக பேட்டரி கோவில் நிர்வாகம் கூட செல்லக்கூடிய பேட்டரி வாகனமும் தயார் நிலையில் உள்ளது. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி ஐகோர்ட்.